தமிழால் தலைத்திருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்க. நான் தான் உங்க மனோஜ் மனோகரன் பேசுறேன். ஸ்டுடியோ செட்டப்லாம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஸ்டுடியோ வைக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லை. சரி, இருக்கிறத எப்படி ஆரம்பிப்போம். நம்மளே ஒரு மோட்டிவேஷன் சேனல் வச்சிருக்கோம். நம்ம மோட்டிவேட்டடா இல்லைன்னா அப்படி. ஸோ அதுக்காக தான் மொதல் வீடியோ இன்னைக்கு போட போறோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் ரிலேட்டடா போகாம ஸ்டடிஸ் ரிலேட்டடா வருவோம். நீங்க படிக்கிறீங்க, படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. நான் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா ஒன்னும் மண்டையில ஏற மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்ன சொன்னது? ப்ராடக்ட்னு சொன்னேன். ப்ராடக்ட் இல்ல, ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை தான் பார்க்க போறோம். அந்த டெக்னிக் பேர் என்ன தெரியுமா? ஃபென்மன் லேர்னிங் டெக்னிக். ஃபென்மன் லேர்னிங் டெக்னிக்னா என்ன? அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபென்மன்னா யாரு? நீ தான் சொல்லணும். என்ன பத்தி சொல்றீங்களா? அவன் நான் தாங்க சொல்லணும். ஃபின்மேன்னா வேற யாரும் இல்ல, ஒரு பிசிசிஸ்ட். ஓகே, ஒரு பிசிசிஸ்ட். கரெக்ட் தானே? ஒரு பிசிசிஸ்ட். அவரு ஆல்ரெடி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு பிசிக்ஸ்ல. ஓகேவா? அவருக்கு இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் இதெல்லாம் அப்படி வந்துருவாரு. சரியா? அதனால அவர் நோபல் பிரைஸ் அவர் யூஸ் பண்ண டெக்னிக் தான் இந்த ஃபின்மேன் டெக்னிக். இந்த ஃபின்மேன் டெக்னிக் ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப சிம்பிள்னா ரொம்ப 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 சிம்பிள். ஏன்னா இதை நான் கூட யூஸ் பண்றேன், எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதுல நாலு ஸ்டெப் தான் இருக்கு. இப்படி போய் இப்படி வந்துடலாம். அந்த 4 ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபின்மேன் லேர்னிங் டெக்னிக்ங்கிறது ரொம்பவும் எஃபெக்டிவான டெக்னிக். என்னடா டெக்னிக் சொல்லிட்டு இருக்க, டெக்னிக்கை பத்தி சொல்றான்னு கேக்குறீங்களா? சரி, வாங்க போலாம். மொத்தமா 4 ஸ்டெப் இருக்குங்க. ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல நீங்க என்ன படிக்க போறீங்களோ, பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு டாபிக் தானே படிக்க போவீங்க. அந்த டாபிக்கை அந்த பேப்பர்ல ஹெட்டிங்ல எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே ஸ்டெப் 2 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதுல கொட்டுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு டாபிக்ல எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னா அதை நான் அப்படியே எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே நீங்களும் எழுதுங்க. உங்களுக்கு ஒரு டாபிக்ல எல்லாமே தெரிஞ்சிருக்காது, சரியா? ஏதோ கொஞ்சம் தெரியும். அந்த கொஞ்சத்தை ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்கு கீழே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படி மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி அப்படி எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் எந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரியாதோ இல்ல அப்படி இருக்காது. கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி தெரியாத விஷயத்த திரும்ப ஸ்டடி பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 3. ஓகேவா? அப்போ நீங்க ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வீக்னஸ் எங்க இருக்கு? எனக்கு இந்த டாபிக்ல இது மட்டும் தான் தெரியல, சோ நான் என்ன பண்ணணும்? படிக்கணும் அப்படின்னு நீங்க அதை திரும்பவும் படிங்க. அந்த ஸ்டெப் 3 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போய் ஒரு குழந்தைகிட்ட சொல்லுங்க. குழந்தைகிட்ட தானே சொல்ல சொன்னேன்? எஸ், ஐ ஆம் கரெக்ட். ஒரு குழந்தைகிட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? குழந்தைங்களுக்குன்னே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம என்னதான் சொல்லட்டும், இந்தியாவோட தலைநகரம் டெல்லி அப்படின்னு நம்ம சொன்னா அந்த குழந்தை கேட்கும், ஏன் சென்னை வைக்க வேண்டியதானே? ஆமா இல்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த ஒய், இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். அப்போ நம்ம படிச்ச விஷயத்த ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளோட ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் ஒரு பேராகிராஃப் சொல்றேன் அப்படின்னா அதுல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய மீனிங்ஸ் இருக்கும், அதுக்கு பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாதான் ஒரு குழந்தை கேட்கிற பதிலுக்கு என்னால ஆன்சர் சொல்ல முடியும். சோ இதுதான் ஃபின்மேன் லேர்னிங் டெக்னிக். அதாவது ஒரு விஷயத்த நல்லா படிச்சு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதை ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நீங்க காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது யாருக்கும் புரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நண்பன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல நம்ம தலைவர் இளைய தளபதி அதுல இருக்கும்போது அவர் கூப்பிட்டு கேட்பாரு, ப்ரொஃபசர் கூப்பிட்டு கேட்பாரு, புக்குனா என்ன? இல்ல. இன்ஜின்னா என்ன? மெஷின்னா என்ன அப்படின்னு. மெஷின்னா என்னன்னு கேட்டதும் டக்குன்னு தளபதி எழும்பி ஜிப்ப திறந்து இதுதான் சார் மெஷின் அப்படின்பாரு. அப்போ டக்குன்னு கோவப்பட்டு இது இல்லடா மிஷினுக்கு டெபினிஷன் வேற இருக்கு, இப்போ புக்கை பாரு அப்படின்னாரு. அப்புறமே அவரை வெளியே அனுப்புறாரு. அந்த அளவு இளைய தளபதி வந்து புக்குக்கு டெபினிஷன் சொல்றாரு. அப்போ அங்கேயும் ஃபின்மேன் லேர்னிங் டெக்னிக் அப்ளை ஆகுது. அதாவது ஒரு விஷயத்த நீங்க படிச்சுட்டு எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ அதுதான் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, if you can't explain it simply, you didn't understand well the topic அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல, அதுவும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க படிக்கவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு. Oh, hi.
ஸோ அந்த நண்பன் படத்துல அந்த சீன் வந்ததுக்கு இதுதாங்க காரணம். இதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு. ஸோ அந்த நண்பன் படத்துல அந்த சீன் வந்ததுக்கு இதுதாங்க காரணம். இதை பத்தி நம்ம பேசல, நம்ம லேர்னிங் டெக்னிக்கை பத்தி தான் பேசணும். ஸோ டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு சின்ன ரீகேப் சொல்லவா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க, டாபிக் ஹெட்டிங் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போடுங்க. அப்புறமா உங்களுக்காவே தெரியும், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியலப்பா, இந்த விஷயங்கள் எனக்கு இந்த வீக்கா இருக்கு அப்படின்னு. திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணோன்னா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுக்கு அப்புறம் மறக்காம ஒரு குழந்தைகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நிறைய ஒய்ங்கிற கேள்வி கேட்கும். அந்த ஒய்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாபிக் உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபெய்ன்மேன் லேர்னிங் டெக்னிக். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாய்க்கு உடைக்குது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.